சென்னை கண்ணகி நகரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலரின் சட்டையை கிழித்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர். பேருந்து பணிமனை அருகே காவல் உதவி ஆய்வாளருடன் முதல்நிலை காவலர் அஸ்வின், காவலர் உமாவதி ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சதீஷ்குமார், சஞ்சய் ஆகியோர் காவலர்களை கண்டதும் அதிவேகமாக வேறு பாதையில் சென்றுள்ளனர். இதையடுத்து காவலர்கள் அவர்களை விரட்டிச் சென்று பிடித்தபோது தள்ளுமுடி ஏற்பட்டது. அப்போது காவலர் உமாவதியின் சட்டை கிழிக்கப்பட்ட நிலையில் அஸ்வின், உமாவதி இருவரும் கைது செய்யப்பட்டனர். ராம நவமியை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு கேரளாவில் இருந்து ராமர் ரத ஊர்வலம் வந்தது. கேரளாவில் இருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி வழியாக பழனி வந்தடைந்த ரதத்தில் சர்வ அலங்காரத்தில் ராமர், சீதாதேவி சிலை, பாதம் ஆகியவை அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கேரளாவில் இருந்து வந்த நம்பூதிரிகள் பழனி திரு ஆவினன்குடியில் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மதுரைக்கு தேர் புறப்பட்டது. வரும் நாட்களில் ரதமானது ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி கொண்டு செல்லப்பட்டு ரத ஊர்வலம் நிறைவு பெற்ற பின் கேரளாவுக்கு திரும்பும். தென்காசி மாவட்டத்திற்கு ஏப்ரல் 7ஆம் தேதி, 11ஆம் தேதி என 2 நாட்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவுக்காக ஏப்ரல் 7ஆம் தேதியும், பங்குனி உத்திர திருவிழாவுக்காக 11ஆம் தேதியும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 2 நாட்களில் பொதுத் தேர்வுகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சியர் கமல் கிஷோர் அறிவித்துள்ளார். இந்த விடுமுறைகளுக்கு ஈடாக ஏப்ரல் 26ஆம் தேதியும், மே 3ஆம் தேதியும் வேலை தினமாக அறிவிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில் மூலம் கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 750 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. மேற்கு வங்கம் செல்லும் சந்திரகாஞ்சி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் ரேஷன் அரிசி கடத்தப்பட உள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தாம்பரம் ரயில் நிலைய நடைமேடை, மரத்தடி உள்ளிட்டவற்றில் சோதனை நடைபெற்றது. அப்போது நடைமேடை இருக்கைகளுக்கு அடியில் இருந்து மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பெயரில் தொடங்கப்பட்ட போலி முகநூல் கணக்கு குறித்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சியர் மோகனச்சந்திரன் பெயரில் தொடங்கப்பட்ட போலி முகநூல் கணக்கை பொதுமக்கள் யாரும் பின்தொடர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ள மாவட்ட நிர்வாகம் ஆட்சியரின் அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கையும் வெளியிட்டுள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சியில் 12 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைஞாயிறு பேரூராட்சிக்கு தினந்தோறும் 10 லட்சம் லிட்டர் குடிநீர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 12 நாட்களாக சரிவர தண்ணீர் வராததால் அதிமுக சார்பில் தலைஞாயிறு பேரூராட்சி தலைவர் செந்தமிழ் செல்வி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம் இருந்து அதிருப்தியை வெளிப்படுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் துணிகடை பக்தர்கள் போடுவதால் கடல் அசுத்தமாக காட்சியளிக்கிறது. நாள்தோறும் வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடிவிட்டு பழைய உடைகளை கடலில் வீசுகின்றனர். இதனால் பழைய துணிகளை போடுவதற்கு என தனி இடத்தை ஒதுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரி பகுதியில் மர்ம நபர்கள் வைத்த தீயால் காப்புக்காடு பகுதியில் செடி கொடிகள் பற்றி எரிந்தன. அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகளை காப்பதற்காக பனை ஓலைகளை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. இதனால் அருகில் உள்ள செங்குன்ற வனச்சரகத்திற்குட்பட்ட காப்புக்காட்டில் தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கருவேலி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு தமிழ் முறைப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் கோயிலிலிருந்து புறப்பட்டு வாத்தியங்கள் முழங்க திருமண மேடைக்கு வருகை புரிந்தார். தமிழ் ஓதுவார்களைக் கொண்டு தேவாரம், திருவாசகம் என தமிழ் முறைப்படி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை அருகே மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். வாகனத்தை திருடிச் சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்த நிலையில் அவர் சிக்கினார். தனது நண்பருடன் வந்து மதுபோதையில் மருத்துவமனைக்குள் சென்று வாகனத்தை திருடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தெலங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கலந்து கொள்ள உள்ளார். தெலங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை 23%லிருந்து 42%ஆக உயர்த்தி சட்டம் இயற்றப்பட்டது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் பதிலடி தந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ஊடுருவி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இதனையடுத்து அதற்கு தக்க பதிலடி கொடுத்ததாகவும் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தைவான் நாட்டின் எல்லைப்பகுதி அருகே சீன ராணுவம் பயிற்சியை தொடங்கியது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைவானை சீனாவுடன் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து சீனா வலியுறுத்தி வரும் நிலையில் ஸ்ட்ரெய்ட் தண்டர் என்ற பெயரில் தைவான் நாட்டின் எல்லைப்பகுதியில் சீன ராணுவம் பயிற்சியை மேற்கொண்டது. இந்த ராணுவ பயிற்சி தைவான் அதிபருக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை என்றும் சீனா கூறியுள்ளது. இந்நிலையில் சீனாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தைவான் பதிலடி கொடுக்கும் வகையில் தனது ராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளது. மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் தங்கமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜயகரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 4400 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 6 மில்லிமீட்டர் சுற்றளவு 22 மில்லிகிராம் எடையும் கொண்ட தங்கமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொன்மையான மனிதர்கள் பெரிய அளவில் வாணிபத்தில் ஈடுபட்டதற்கான சான்றாக இதுபோன்ற தங்கப் பொருட்கள் உள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லூரி மாணவரை காரில் கடத்திய வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சஞ்சய் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிய போது காரில் வந்த 4 பேர் கடத்திச் சென்றனர். சஞ்சயின் உறவினர் பிரேமலதா என்பவரின் நிதி நிறுவனத்தில் வினோத் என்பவர் 23 லட்சம் பணத்தை முதலீடு செய்து ஏமாந்ததும் அதனை திரும்பப் பெறும் நோக்கத்தில் கடத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இந்த வழக்கில் மார்கோனி, சக்தி ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் வினோத், கார்த்திக் ஆகியோரை தேடி வருகின்றனர். கடலூரில் மதுபோதையில் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்தனர். மேலும் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நெல்லிக்குப்பம் போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட தானு என்கிற சுகன்வேல், ரங்கீஸ்வரன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவர் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் நின்றிருந்த சிறுத்தையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பக்கவாட்டு சுவரின் மீது நின்றிருந்த சிறுத்தையை பார்த்த வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். ஆனால் இதுபோன்று வன விலங்குகளை கண்டால் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடாது எனவும் பயம் காட்டுவதோ புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதோ கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டிற்குள் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களில் தென்னிந்திய உணவுகள் வழங்கப்பட வேண்டும் என தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களவையில் தெரிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது மக்களவையில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களில் இந்தி தெரிந்தவர்கள் மட்டுமே பணியாற்றுவதாக கூறினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அந்தந்த மாநிலங்களை கடந்து செல்லும் போது உள்ளூர் உணவுகளை பரிமாற ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் ஓடுகின்ற சனத்குமார் ஆற்றை காணவில்லை என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் பொதுமக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆற்றினை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என தருமபுரி அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் சார்பில் பல்வேறு இடங்களில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. சனத்குமார் ஆற்றின் கால்வாயை முறையாக பராமரிக்காததால் கால்வாயின் சில பகுதி ஆக்கிரமிப்பிலும் மற்ற இடங்கள் புதர்மண்டி, சாக்கடை தேங்கி சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலகில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில பொறுப்பாளர்கள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் லால்ரன்டிக்கி பச்சாவிடம் கொடுத்தபோது ஆட்சியர் அதனை பரிசீலனை செய்யாமல் கசக்கி குப்பையில் வீசி மனு கொடுக்க சென்ற அலுவலர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆட்சியரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கரூர் அருகே தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு தீயணைப்புத் துறையில் புதிதாக பணியில் சேர்ந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு 90 நாள் பயிற்சி முகாமை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மத்திய மண்டல துணை இயக்குநர் குமார் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 100 தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தீயணைப்புத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 650 வீரர்களுக்கு சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 7 இடங்களில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. 90 நாட்கள் அடிப்படை பயிற்சிகள் முடிந்த பிறகு தீயணைப்பு நிலையங்களுக்கு வீரர்கள் பணிக்காக அனுப்பி வைக்கப்படுவர்.
நாமக்கல்லில் உள்ள நாமக்கல் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1,02,00,000 ரூபாய்க்கு பருத்தி மூட்டைகள் ஏலம் போயின. இங்கு நாமக்கல், புதுச்சத்திரம், காலப்பநாயக்கன்பட்டி, காரவள்ளி உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பருத்தியை கொண்டு வந்து ஏலத்தில் விற்பனை செய்வார்கள். திருச்செங்கோடு, கொங்கனாபுரம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் நேரடி ஏலத்தில் பங்கேற்பார்கள். RCH ரக பருத்தி, சுரபி ரக பருத்தி, மட்டரக கொட்டு பருத்திகள் என 4,436 பருத்தி மூட்டைகள் ஏலம் மூலமாக விற்பனை செய்யப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பரம்பிக்குளம் அணையில் யானை ஒன்று நீச்சல் அடித்தபடி இக்கரையிலிருந்து அக்கரைக்கு சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. பரம்பிக்குளம் ஆழியாறு 80% அளவுக்கு நிரம்பி காணப்படும் நிலையில் தண்ணீர் குடிக்க யானை ஒன்று வந்தது. அந்த யானை அணையின் ஒரு புறத்திலிருந்து எதிர்ப்புறத்திற்கு நீச்சல் அடித்தபடி சென்றதை சுற்றுலாப் பயணிகள் செல்போனில் வீடியோவாக பதிவிட்டு வெளியிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆடு திருடிய நபர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வசமாக சிக்கினார். பழனியை அடுத்த தாசநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் அன்பு. தனது தோட்டத்தில் ஏராளமான ஆடுகளை அவர் வளர்த்து வரும் நிலையில் சமீப காலமாக ஆடுகள் காணாமல் போவது தொடர்ந்து வந்தது. இதையடுத்து அவர் தனது வீட்டில் வைத்திருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ஆட்டை தனது மோட்டார் சைக்கிளில் திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து ஆட்டை திருடிய மருதை என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கள்ளி மந்தயத்தில் விற்பனை செய்த ஆட்டையும் பறிமுதல் செய்தனர். அனைத்து நாடுகளின் தலைவர்களிடமும் நட்பு பாராட்டுபவர் பிரதமர் நரேந்திர மோடி என தென் அமெரிக்க நாடான சிலியின் அதிபர் கேப்ரியல் போரிக் புகழாரம் தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பேசினார். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் என அனைத்து தலைவர்களிடமும் நட்பு பாராட்டும் புவிசார் அரசியலின் முக்கிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என கேப்ரியல் போரிக் தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யா கூறியிருப்பது சர்வதேச அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் மறுத்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷர்ஜி ரியாப்கோ, ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா ஈரான் இடையே நல்லுறவை மேம்படுத்த ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாகவும் கூறினார்.